ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தவரங்காய் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கொத்தவரங்காய் பொரியல் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட இன்னொரு பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு கொத்தவரங்காய் பொரியலோட சுவை நல்லாயிருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இனி கொத்தவரங்காயை நம்ம வேக வச்சுக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாதி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். காய் வேகும்போது இப்போ நம்ம உப்பு சேர்த்தனா காயில் கொஞ்சம் நல்லா உப்பு பிடிக்குங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது மஞ்சத்தூள் உப்பு ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. காயை நல்லா வேக வச்சிடலாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கொத்தவரங்காய் நமக்கு அங்கே வேகிற நேரத்தில் கொத்தவரங்காய் பொரியலுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு வரமிளகா ஒரு 8 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வாசனைக்காக 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க. பூண்டு பல் 8 அளவுக்கு தோலோடையே சேர்த்துக்கலாங்க. வாசனை நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துருக்க பொருள் எல்லாத்தையுமே சின்ன ஜாரில் சேர்த்திட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க. ஒரு 2 சுற்று மட்டும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டுங்க. இப்போ காய் நமக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நமக்கு ஒரு 60% நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு காய் எடுத்து நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இனி நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஏன்னா கொத்தவரங்காயில் வாய்வு தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்து பொரியல் செய்ய வேணாங்க. தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை கூடவே 4 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வரமிளகா, சீரகம், பூண்டு விழுதை சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொத்தவரங்காய் பொரியலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க. தேங்காய் நமக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிடணுங்க. நல்லா மணம் வரணும். இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாங்க. கொத்தவரங்காயில் நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோங்க. அதனால் உப்பு இப்போ கொஞ்சம் பார்த்து அளவாகவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காயை நல்லா வதக்கிக்கலாங்க. காயில் இருக்க அந்த ஈரத்தன்மை எல்லாமே நமக்கு நல்லா ட்ரை ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் காய் நல்லா வதங்கிருச்சுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்னொரு பிளேட் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க கொத்தவரங்காய் பொரியல். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.